அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துடைய பெயர் வந்து ஹா. இது அரபிக்கோடைய 7வது எழுத்து. இதோடைய உச்சரிப்பு வந்து தொண்டைய அந்த காரி சொல்லணும். ஹா ஹா. அந்த நம்ம சளியிலே நம்ம பிடிச்சிக்கிடுச்சு அந்த காரி துப்புற மாதிரி துப்புவோம்ல அந்த சளி இதில், அதுபோல் அந்த காரல் சவுண்டு அந்த தொண்டையில் வரணும். ஹா ஹா. ரொம்ப ஈஸியான எழுத்து, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த நம்ம ஆனால் தமிழில் அந்த எழுத்து இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு உச்சரிப்புலாம் கிடையாது. ரொம்ப எளிமையான உச்சரிப்பு தான். இந்த ஹிந்தி உருது மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட இந்த உச்சரிப்புக்கு கிட்டத்தட்ட லைட்டான, அதாவது ரொம்ப இது ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட லைட்டான ஒரு சின்ன ஒற்றுமை தான் இருக்கும். அந்த உச்சரிப்பு இருக்குது. ஆனால் அந்த உச்சரிப்பும் இதுவும் ஒன்று கிடையாது. அது டோட்டலி டிஃப்ரென்ஸு. லைட்டான ஒரு பொருத்தம் சொல்லலாம், அவ்வளோதான். ஹிந்தியில் வந்து ஒரு எழுத்து தான் இருக்குது. கடன் எழுத்தை உருதுலேருந்து வாங்கி அந்த உச்சரிப்புக்கு கொண்டு வருவாங்க. அதுவுமே அரபிக் அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்காது. ஆனால் இது எல்லாமே கேஹெச் அப்படின்னு தான். இப்போ ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து டினோட் பண்ண கேஹெச் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்திலேயும் சரி, உருதுலேயும் சரி, அரபிக்லேயும் சரி. அரபிக்கில் இந்த கேஹெச் போட்டு டினோட் பண்ணி உச்சரிக்கக்கூடிய இந்த உச்சரிப்பு யூனிக்காக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஹா ஹா அப்படி இருக்கும். ஆனால் ஹிந்தி ஒரு இதில் கேஹெச் போட்டு உச்சரிக்கக்கூடியதில் ஒன்று க க இப்படி தான் இருக்கும். இது க கி கு இப்படி தான். அந்த லைட்டான ஒரு காரல் சவுண்டு தொண்டையிலேருந்து வராது, அதோட வாயோடைய நடு மத்தியத்திலேருந்து லைட்டான ஒரு க க அப்படிங்கிற அந்த சவுண்டோடு தான் இருக்கும். அதுவும் கேஹெச் போட்டு எழுதுவாங்க. உருதுல எக்ஸாக்டாக இந்த எழுத்தை இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஆனால் அரபிக் அளவுக்கு உச்சரிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அரபிக் வந்து உருதுவோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிடக்கூடாது. உருதுல இந்த எழுத்துக்கு ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அரபிக்கில் இந்த எழுத்தோட பேர் வந்து ஹா ஹா தான். அரபிக்கில் இந்த உச்சரிப்பு கொண்ட ஒரே ஒரு எழுத்து தான். உருதுல 2 உச்சரிப்பு கொண்ட 2 எழுத்து இருக்கும். ஒன்று வந்து க, இன்னொன்று வந்து ஹ. கொஞ்சம் இந்த அளவுக்கு வரும், ஆனால் ரொம்ப ஃபுல்லாக வராது. ஆனால் அரபிக்கிலேருந்து இந்த லோன் வேர்டாக உருதுல எடுத்துருக்கனால இந்த ஹபர், ஹபர்ன்ற அந்த நியூஸ், அரபிக்லேருந்து தான் அந்த வார்த்தை உருதுலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹபர்னு இந்த மாதிரி உச்சரிக்க மாட்டாங்க. கபர் கபர்னு அந்த கேக